சமீபத்தில் நீங்க ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்திருக்கலாம். உலமாக்கள் ஜமாத்துல் உலமா பிரிவு இருக்கிற மாதிரி இப்ப புதுசா இன்னொரு குரூப் டிவிகே உலமா பிரிவு. எது? விஜய் குரூப். டிவிகே உலமா பிரிவு. அவன் தொப்பியை போட்டு ஜுப்பா போட்டு கூப்பிடுறான். நம்ம தலைவர் நம்மை அழைக்கிறார். யார் யார் தலைவர்? நமக்கு யார் தலைவர்? திடீர்னு புதுசா ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னு பார்த்தா விஜய் சொல்றான். நம்ம தலைவர் நம்மை அழைக்கிறார். அதற்காக வேண்டி இந்த மாநாட்டிற்கு வருகை தரும், இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்தின் உலமா பிரிவு சார்பாக உங்களை வருக வருக என்று மனதார வரவேற்கிறேன். உலமா பிரிவு எங்கெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. விஜய் குரூப்புக்கு முதல் உலமா குரூப் எதுக்கு தேவை? தத்துவா கேட்பாங்களா அவங்க? இது ஹலாலா, இது ஹராமா, இது கூடுமா, இது கூடாதா, இது மார்க்க சட்டம் சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு மார்க்க சட்டம் சொல்லறதுக்கு தானங்க தேவை. உலமானா சும்மா அது ஒரு குரூப். அது உலமானா யார்? அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை பயப்படும்படி மக்களுக்கு சொல்வது. அவன் தான் உலமா. அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் உலமாக்கள். விஜய் குரூப்புக்கு உலமாக்களே அப்படிங்கிற டிவிக்கு உலமா பிரிவு. நம்ம கேட்க வேண்டியது என்ன? இவர்களா நம் சமூகத்து பெண்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்க போகிறார்கள், கொள்கையை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள், எது ஏகத்துவம் எது இணைவைப்பு என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த போகிறார்கள். யார் முன்மாதிரி என்பதை இவர்கள் தெளிவுபடுத்தாததின் விளைவு நம் சமூகத்து இளைஞர்களில் சிலர் இன்றைக்கு தடம் மாறி செல்கிறார்கள். இளைஞர்கள் போடுறாங்க எங்க தலைவர் விஜய் அப்படிங்கிறான். இவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், நாம் எதனை பின்பற்ற வேண்டும், எது குறித்தும் சிந்தனையற்றவர்களாக, ஒரு கவலையே இல்லாதவர்களாக உருமாறி கொண்டிருக்கிறார்கள். இதனை தடுத்து தாவா செய்ய கடமைப்பட்ட முஸ்லிம்கள் தாவா களத்திலிருந்து விலகி நிற்கிறார்கள். தாவா செய்யறங்கிற பேர்ல செயல்படக்கூடியவர்கள் சரியான சத்தியத்தை தாவா செய்வது இல்லை.